ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு ஆரம்பத்திலே குரு பெயர்ச்சி அடைந்து உச்சம் அடைகிறாரு. இந்த ராஜகிரகம் உச்சம் அடைய போகிறதுனால பாத்தீங்கன்னா உலக அளவுல பெரிய மாற்றங்கள் ஏற்படதான் போகுது. மக்கள் தனக்கு தேவையானதை ஒரு கிளர்ச்சி உண்டாக்கி ஒரு போராட்டத்தோட தனக்கு தேவையானதை அரசனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமா தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, மக்கள் துன்புறுத்தினாலும் சரி, மக்கள் துன்பப்பட்டாலும் சரி, அரசன் அந்த இடத்துல சரியான ஆட்சி கொடுக்கலைனாலும் சரி, அந்த இடத்துல அரசனுக்கான புரிதலை உண்டாக்கி அவருக்கு அந்த தண்டனையை ஏற்படுத்தி கொடுத்து, அதற்கப்புறம் மக்கள் தன்னுடைய தன்னெழுச்சியால அவங்க சுதந்திரமா வாழக்கூடிய காலகட்டமாக தான் இந்த பராபவ ஆண்டு இருக்கும். இந்த பராபவ ஆண்டு என்பது இந்த ஆண்டு ஏப்ரல் 14 முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13 வரைக்கும் இருக்குங்க. ஆக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மக்கள் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் துன்பம் அதிகமா அடைந்தாலுமே அதுல இருந்து அவங்க மீண்டு வெளிவருவாங்க. அரசும் அரசு அதிகாரிகளும் சரியான புரிதல் இல்லாம அவங்க அந்த ஆட்சியை நடத்தி வந்தாலும் சரி, மக்கள் அதற்கு தகுந்த பாடம் புகட்டின அப்புறம் அவங்களும் அவங்களுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டு மக்களுக்கு நல்ல வழியில உதவி பண்ணுவாங்க. நல்ல ஆட்சி பிற்காலத்துல ஏற்படுங்க. ஆக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கிளர்ச்சிகள் அதிகமா ஏற்படும், போராட்டங்கள் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜகிரகமான குரு கடக ராசியில உச்சம் அடையும் போது அப்ப சந்திரனுடைய காரகத்துவமும் முக்கியம் பெறுது. ஆக நீர் மற்றும் திரவம் சார்ந்த துறைகள் எல்லாம் அதிகம் பேசும் பொருளாக உலக அளவுல பேசப்படுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களுக்குமே சரி, தான் செய்யக்கூடிய வேலையிலையும் தொழிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பரிணாம வளர்ச்சியை பார்ப்பாங்க. அதாவது இத்தனை நாள் இருந்ததை விட இப்ப இன்னும் கொஞ்சம் அந்த பரிணாம வளர்ச்சி இன்னும் அதிகமா மேம்படும். நிறைய பேருக்கு வந்து வேலை தொழில்ல ஃபீல்டே மாறுற மாதிரியான சூழல்களும் ஏற்படுதுங்க. ஆக உலக அளவுல இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தனிப்பட்ட முறையில நம்ம ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட போகுது, எந்த காலகட்டம் நமக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்றதை நாம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னா, அதாவது என்னன்னா, மிதுன ராசினர் கடந்த ஆண்டு, அதாவது 2025 ரொம்பவே கஷ்டம் அனுபவிச்சிருப்பீங்க. உங்களை பத்தியான தவறான புரிதல் அதிகமா ஏற்பட்டு இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் சரி, வீட்லயும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, படிக்கக்கூடிய இடத்துலயும் சரி, அந்த சூழ்நிலை எதுவுமே உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்காது. குரு உங்களுக்கு ஜென்மத்துல இருந்து நிறையவே சோதனைகளை கொடுத்திருப்பாரு. உங்களுக்கு தவறான நேரத்துல தவறான புரிதலை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. அதனால உங்க மேல எல்லாருக்கும் ஒரு தவறான அபிப்பிராயம் உண்டாகி இருக்கும். ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த தவறான பிம்பம் எல்லாமே சிதறி வெளி போகும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறாரு. அப்ப உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் தான் சொல்லணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத மத்தவங்க காது கொடுத்து கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த புரிதல் வரும். தன்னால உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற பிம்பமும் உடையுது. ச்சே, இவர் இவ்வளவுதானா, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த தப்ப உணர்ந்துருவாங்க. அதனால மிதுன ராசினருக்கு இந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும் சனி உங்களுக்கு வேலையில நிறையவே தொந்தரவு கொடுத்திருப்பாரு, நிறையவே சோதனைகள் கொடுத்திருப்பாரு. இப்போ அந்த இடத்துல குருவோட பார்வை விழுது. ஆமா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக மீன ராசியில் இருக்கும் சனியை பார்வையிடுகிறாரு. அதனால இத்தனை நாள் சனி உங்களுக்கு வேலை தொழில ஒரு மந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லாம, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அப்படியே ஸ்டக் ஆகி நின்று இருப்பீங்க. அப்படியே ஸ்டக் ஆகி நின்று இருப்பீங்க. அப்படியே தேங்கி இருப்பீங்க. அடுத்த முன்னேற்றமே இல்லையே, அடுத்த காலே வைக்க முடியலையே, என்னடா இப்படி மாட்டிக்கிட்டேனேன்ற புலம்பல் அதிகமா நான் மிதுன ராசினருக்கு கேட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேலை தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுது. இத்தனை நாள் எந்த வேலை எல்லாம் உங்களுக்கு, எந்த ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு ஸ்டக் ஆகி அதுல ஒரு பேரு கெட்டு போயிருந்ததோ அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல பேரும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வேற ஃபீல்டை நீங்க மாத்தணும்னு நீங்க ட்ரை பண்றீங்க, வேற ஒரு இடத்துக்கு நீங்க மாற்றி போகணும்னு ட்ரை பண்றீங்கனாலும் சரி, ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அது ரொம்பவே நல்ல அமைப்பாவே இருக்குது. அதே மாதிரி சனி 10ஆம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக உழைப்பை ஏற்படுத்தி கொடுக்கதான் செய்வாரு. அதனால உங்களால அந்த இடத்துல நீங்க சோம்பேறியாவோ இல்ல அப்புறம் செஞ்சுக்கலாம், தள்ளி போடலாம் அப்படின்னு மந்த நிலையாவோ இருந்தாதான் உங்களுக்கு அந்த கஷ்டமும் அந்த பேச்சும் ஏற்படும்.
அதனால நீங்க இழுத்து போட்டு வேலை செய்யுங்க, நல்ல லாபத்தை பெருக்குங்க. முக்கியமா இது வந்து தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்காக தான் சொல்றது. ஏன்னா மிதுன ராசினர் வந்து வாய் சவடல் ஜாஸ்தி, நல்லாவே பேசுவாங்க, நல்லா பேசி தன்னுடைய காரியத்தை சாதிச்சுப்பாங்க. ஆனா வேலையில அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. அந்த இடத்துல கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமா தான் இருக்கும். இன்னும் 10ஆம் இடத்துல சனி நுழைஞ்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களால எந்த வேலையிலும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம, எந்த தொழிலையும் எதுலையுமே உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம அப்படியே மங்கிய நிலையில தான் இருக்கும். அதனால அந்த தொழில் வியாபாரம் சரியா போகாம தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்க முயற்சி எடுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். கண்டிப்பா நீங்க தான் முயற்சி எடுக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கும் சனி கண்டிப்பா உங்களுக்கு சோதனைகள் கொடுக்கதான் செய்வாரு. அதனால நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த தொழில் வியாபாரம் பெருகுங்க. குருவோட பார்வை இருக்கும் போது எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்காது. அடுத்ததா 3ஆம் இடத்தில் இருக்கும் கேது. 3ஆம் இடத்துல கேது இருந்ததுனால்தான் கடந்த ஆண்டு மே மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியுமே சக்சஸ் ஆகல, நிறைய தடங்கள் ஏற்படுத்தி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்கம் பக்கம் நெய்பர்ஸ் கிட்டயும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அனுசரணைன்றது இருந்திருக்காது, பிரச்சனை தொந்தரவுன்றது இருந்திருக்கும். அதே மாதிரி கூட பிறந்தவங்க, உங்களுக்கு கூட பிறந்தவங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, அவங்க கிட்டயும் பாத்தீங்கன்னா ஒரு மன சலசலப்பு ஏற்பட்டிருக்கும், ஒரு கசப்பு உணர்வு ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதியில சரியாகக்கூடிய அமைப்பா இருக்குது. அதாவது அந்த பிரச்சனை தீர்வு கிடைச்சிடும். அங்க சுமூகமா அந்த பஞ்சாயத்தை பேசி முடிக்கக்கூடிய காலகட்டம் அக்டோபர் 31க்கு அப்புறம் வருதுங்க. ஏன்னா அக்டோபர் 31க்கு அப்புறம் குரு அதிசாரமா உங்களுக்கு 3ஆம் இடத்துல நுழையிறாரு. 3ஆம் இடத்துல நுழைந்து அங்கிருந்து உங்களுடைய 7ஆம் வீட்டு பார்வை விடுறதுனால இந்த காலகட்டத்துல நீங்க திருமணத்துக்கு முயற்சிகள் எடுக்கலாம். ஆக மிதுன ராசியினர் இந்த ஏப்ரல் மே மாதத்துல உங்களுக்கு திருமணம் இன்னும் முடியலைன்னா கொஞ்ச காலம் பொறுமையா இருங்க. அக்டோபர் 31க்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல அலைன்ஸ் வரும். ஓகேங்களா? அதுக்கு நடுவில் வர அலைன்ஸ் உங்களுக்கு வந்திருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் சரி, அது கரெக்டா இருக்கா, உங்களுக்கு செட் ஆகுமான்னு 2-3 வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஆனா அக்டோபர் 31க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை ரொம்பவே நல்லா இருக்கு. மேரேஜுக்கான அமைப்புன்றது அப்ப ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக அக்டோபர் 31ல இருந்து டிசம்பர் 13 வரைக்கும், கிட்டத்தட்ட ஜனவரி 20 வரைக்குமே உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து தான் குரு இருக்கிறாரு. டிசம்பர் 13ல இருந்து ஒரு குரு வக்ரகதியா திரும்பவும் பின்னாடி நோக்கி போறதுனால அந்த அக்டோபர் 31ல இருந்து டிசம்பர் 13, ஆக நவம்பர் மாதம் முழுக்க இருக்கு, டிசம்பர் 2 வாரம் இருக்கு. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கல்யாண வரன் கைக்கூடி காலகட்டமா இருக்குது. அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் சரி கொஞ்சம் அனுசரணையா விட்டு கொடுத்து போறது நல்லது. உங்களோட பேச்சு மேலோங்குன்றதுனால மற்றவங்கள நீங்க எங்கேயும் டாமினேட் பண்ணிடாதீங்க. அது ரிலேஷன்ஷிப்பை சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல குருவோட பார்வையெல்லாம் இல்லைங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் குரு பார்வை இல்லாததுனால அங்க உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பேச்சுல கொஞ்சம் கர்வம் அதிகமா ஏற்படுத்திக்காம பாத்துக்கோங்க. அந்த கர்வம் தான் உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நெகட்டிவாவும், எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை தலையில கொட்டி உட்கார வைக்கக்கூடிய காலகட்டமா வந்துடும். அதுவும் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம். சரிங்களா? அதனால அந்த இடத்துல ரொம்ப பொறுமையா பாத்துக்கோங்க. அதே மாதிரி படிக்கும் மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம். உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது, படிப்பா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா சம்பந்தமாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க வந்து கன்சிஸ்டன்சியா முயற்சி எடுக்கும் போது உங்களுக்கு அந்த வெளிநாட்டு யோகம்ன்றது கிடைக்குது. வீட்டுல ஓல்டேஜ் பீப்புள் என்ன இருக்காங்க, ரொம்ப வயதானவங்க, முதிர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்த் கேர் எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் சரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால ரொம்ப எளிமையான ஆகாரத்தை எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப ஸ்பைசி காரசாரமான உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த ஆண்டு இறுதியில உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா ஏற்படக்கூடும். அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா வச்சுக்கோங்க. மற்றபடி லேடிஸ்க்கு இந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. அதாவது என்னன்னா உங்களுக்கு இத்தனை நாள் குடும்பத்தையும் சேர்த்து வேலையும் சேர்த்து எல்லாத்தையும் உங்க தலையில வந்து ஒரு பாரமா சுமந்திருக்கும். எல்லா பொறுப்புகளும் நீங்க தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த வேலை கொஞ்சம் அப்படியே மத்தவங்களுக்கு ஸ்பிளிட் ஆகும். நீங்க சூப்பர்வைசிங் வேலை மட்டும் பண்ற மாதிரி
மாதிரி இருக்குமே கண்டி எல்லாருடைய அனுசரணை உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, உங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத புரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குது, நீங்க என்னெல்லாம் வேலை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றத புரிஞ்சுட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்துருவாங்க. அதனால லேடிஸ்க்கும் இந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க இந்த ஆண்டு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா நீங்க மாத்தணும்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னு பாத்தீங்களா, அப்ப நீங்க நரசிம்மர் வழிபாடும் ஹனுமன் வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.